அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ்ல இரண்டு முக்கியமான செய்திகளை பார்க்க போறோம் நண்பர்களே. முதலாவதாக ஈரானுடைய அதிபர் மரணமடைந்தார் இல்லையா, அது தொடர்பாக இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு பிரச்சனையை பற்றி தான் முதல்ல பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட். பாலஸ்தீனத்தை 3 மேற்கத்திய நாடுகள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க, தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அதற்கு இஸ்ரேல் கடும் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்குது. அது தொடர்பான விஷயங்களையும் பார்க்கலாம். முதலாவதாக இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சிக்கலை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, ஈரானுடைய அதிபரான இப்ராஹிம் ரைசி சில தினங்களுக்கு முன்பு அசர்பைஜான் சென்று விட்டு வரும்போது அவருடைய ஹெலிகாப்டர் திடீர்னு ஒரு விபத்துக்குள்ளாகி அதுல அவரும் அவரோடு பயணித்த அனைவரும் 9 பேர் அதுல உயிரிழந்தாங்க இல்லையா. அந்த மரணம் இப்பொழுது பெரும் ஜியோ பொலிட்டிக்கல் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்குது நண்பர்களே. உலக அரங்கில் இவருடைய மரணம் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் விதமாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இது உண்டாக்கக்கூடும் அப்படிங்கிற செய்தி இப்பொழுது வெளியாகி வருது. ஈரான் நாட்டுடைய அதிபரான டாக்டர் சையத் இப்ராஹிம் ரைசியுடைய எதிர்பாராத மறைவு குறித்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆழ்ந்த துயரத்தையும் அனுதாபங்களையும் தனது ட்விட்டர் பதிவின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் மேலும் தன்னுடைய பதிவில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, திரு இப்ராஹிம் ரைசி ஈரானுடைய அதிபராக இருந்தபோது இந்தியாவுடனான நெருக்கமான உறவை மேம்படுத்தினாரு. இந்தியாவும் ஈரானும் நெருங்கிய நண்பர்களாக விளங்குவதற்கு அவர் முக்கியமான பங்காற்றினாரு அப்படின்னு சொல்லி திரு மோடி அவர்கள் சொன்னாரு. மேலும் ரைசி அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் ஈரான் மக்களுக்கு தனது இரங்கலையும் நமது தேசத்தின் சார்பான இரங்கலையும் தெரிவித்த அவர் இந்த துக்க காலத்துல ஈரானுடன் இந்தியா நிற்பதாக உறுதியளிச்சிருக்கிறாரு. ஈரான் நாட்டு அதிபர் டாக்டர் சையத் இப்ராஹிம் ரைசி மரணத்தின் மூலமாக தங்கம், கச்சா எண்ணெய் மற்றும் பங்கு சந்தையில் முக்கியமான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கணக்கிடப்பட்டு இருக்கிற வேளையில் இவரது மரணம் இந்தியாவுக்கும் இந்திய வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்திற்கும் எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இப்பொழுது $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. இந்திய அரசு மத்திய ஆசிய நாடுகள் உடனான வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் மிகவும் முக்கியமானதாக திகழ்வது ஈரான் சாபஹார் துறைமுகத்தை இயக்குவதற்கான ஒப்பந்தத்தை இந்தியா ஈரானுடன் கையெழுத்திட்டது. இந்தியா முதல்ல இந்த திட்டத்தை முன்மொழிந்த வேளையில தான் ஈரானுடைய அணுசக்தி தொடர்பான சந்தேகத்துக்குரிய நடவடிக்கைகள் காரணமாக அமெரிக்கா தடைகளை விதிச்சது ஈரானின் மீது. ஈரானோடு வர்த்தகம் செய்யும் அனைத்து நாடுகளின் மீதும் இது பாயும் அப்படின்னு அமெரிக்கா சொன்னதுனால அந்த காரணமாக சாபஹார் துறைமுகத்தின் இந்திய ஈரான் கூட்டு வளர்ச்சி தடைபட்டது. ஒரு நீண்ட தாமதத்துக்கு பிறகு சாபஹார் துறைமுகத்திற்காக ஈரான் மற்றும் இந்தியா கடந்த வாரம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மெயின்டெனன்ஸ் மற்றும் அப்கிரேடேஷன் ஆகிய வேலைகள் முழுமையுமே இந்தியா மேற்கொள்ளும். சாபஹார் துறைமுகம் முழுக்க இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக. இந்த சம்பவம் நடந்து இந்தியாவும் ஈரானும் கையெழுத்திட்டு 1 வாரம் கூட ஆகல நண்பர்களே. அதற்குள்ளாக ஈரானுடைய அதிபருடைய மரணம் ஏற்பட்டிருக்குது. இதனால இந்த துறைமுகத்துடைய மேம்பாட்டிற்கு ஏதேனும் பிரச்சனைகள் எழுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது. அதற்குள்ளாக இந்தியாவும் ஈரானும் கையெழுத்திட்ட உடனேயே மீண்டும் ஒரு முறை அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்குது. ஈரானோடு வர்த்தக தொடர்பு வைத்துக் கொள்கிற எந்த நாட்டின் மீதும் வர்த்தக ரீதியிலான சாங்ஷன்ஸை போடுவதற்கு, அதாவது கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு அமெரிக்கா முழு உரிமையும் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு மறைமுகமான ஒரு எச்சரிக்கையை அமெரிக்கா கொடுத்தது. இருந்தாலும் கூட இந்திய ஈரான் கூட்டு முயற்சியான இந்த சாபஹார் துறைமுகம் வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த பிராந்தியம் முழுமைக்கும் அந்த பகுதி முழுவதும் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் பலனுள்ளதாக அமையும் அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதற்கு பதிலும் சொல்லியிருந்தாரு. அதை அமெரிக்கா புரிந்து நடந்து கொள்ளும் அப்படின்னு இந்தியா நம்புவதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஏற்கனவே ஒரு டென்ஷனா ஓடிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஈரானுடைய அதிபருடைய துர்மரணம் ஏற்பட்டது.
இவர் இறந்த உடனேயே பங்கு சந்தை விலை கிடுகிடுன்னு ஏறிச்சு. அதுக்கு அதே மாதிரி கச்சா எண்ணெய் விலை பயங்கரமாக ஏறினதை நம்ம பார்த்தோம். இதற்கிடையே இனி சாபஹார் துறைமுகத்துடைய நிலை என்னவோ அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்குது பலருடைய மனதில். ஆனால் இந்தியா ஒரு முழு கான்ஃபிடன்ஸோட இருக்குது நண்பர்களே. ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி இறந்து விட்டாலும் கூட அடுத்து யார் வந்தாலும் சரி அவர்கள் இந்தியாவோடு நட்புறவோடு தான் விளங்குவாங்க. அதனால இந்த சாபஹார் துறைமுக ஒப்பந்தத்துக்கு ஏதும் ஆபத்து ஏற்படாது அப்படின்னு இந்தியா நம்பிக்கை தெரிவிச்சிருக்குது. அது மிடில் ஈஸ்ட் செய்தி நண்பர்களே. அதே சமயத்தில் அதே பிராந்தியத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையேயான இந்த போர் இருக்குது இல்லையா, அது தொடர்பாக அடுத்த அப்டேட் நமக்கு வந்திருக்குது. பாலஸ்தீன நாட்டை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகளான அயர்லாந்து, நார்வே மற்றும் ஸ்பெயின் ஆகிய 3 நாடுகளும் நேற்றைய தினம் அறிவிச்சாங்க. ஏற்கனவே 147 நாடுகள் ஐநா சபையில் சொல்றேன், ஐநா சபையில் உறுப்பினராக இருக்கிற 147 நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது மேலும் 3 மேற்கத்திய நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு பிறகு. இதை இஸ்ரேல் முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதனால இந்த 3 நாடுகள்ல இருந்தும் தங்களுடைய தூதர்களை நாங்க திருப்பி வாங்குறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருக்குது. அது சரி, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பாலஸ்தீனம் தனி நாடு அப்படின்னு ஐநா சபை அங்கீகரிக்கவில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, உண்மையிலேயே அதுதான் கொடுமையான விஷயம். பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல்ங்கிற ஒரு நாட்டை பிரித்து உருவாக்கியது ஐநா சபையுடைய தீர்மானங்கள் தான். அதற்கு பிறகு பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக இதுவரைக்கும் ஐநா சபை அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு பெரும் துரதிருஷ்டவசமான விஷயம் அப்படின்னு சொல்லணும். 2 வாரங்களுக்கு முன்பு ஐநா சபையில கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானத்தில் 2 country பாலிசியை இந்தியா ஆதரிச்சது. இஸ்ரேல், பாலஸ்தீன் ஆகிய 2 நாடுகளுமே சுதந்திர நாடுகள், தனி நாடுகளாக அங்கீகரிக்க வேணும் ஐநா சபை அப்படின்னு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை இந்தியா ஆதரிச்சது நம் அனைவருக்குமே நினைவிருக்கலாம். ஆனால் அதை அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ சக்தியின் மூலமாக அந்த தீர்மானத்தை நிராகரிச்சது. இப்படித்தான் அமெரிக்கா வீட்டோ பண்ணி பாலஸ்தீனத்துக்கு ஒரு அங்கீகாரத்தையே கொடுக்காம வச்சிருக்குது. இந்த 3 நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் கொடுத்ததற்கு கூட அமெரிக்காவுடைய அதிபரான ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தன்னிச்சையாக யாரும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்க கூடாது, அங்கீகரிக்க கூடாது, அது நியாயம் அல்ல, பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு தீர்வு ஏற்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலோட்டமாக கேட்பதற்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னாலுமே கூட பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் உட்காருமா? அவங்க தீவிரவாத கோஷ்டி. அந்த தீவிரவாதிகள் கையில் இருக்கிற பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியான காசா என்றென்றைக்கும் இப்படி தீவிரவாதிகளின் பிடியிலே தான் கிடக்கும். அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு எங்கே இருக்கிறது இடம் அப்படிங்கிற கேள்வி எழாமல் இல்லை. இதே காரணத்தை சுட்டிக்காட்டி தான் அமெரிக்காவும் தீவிரவாதி கையில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் வருது. இதுல யார் பக்கம் நியாயம் அப்படின்னு நம்ம பேசுறதை விட அந்த பாலஸ்தீன மக்களும் இஸ்ரேலிய மக்களும் நிம்மதியாக நட்புறவோடு வாழ வேணும் அப்படிங்கிறதா நம்முடைய அவாவாக இருக்குது. அதற்கு தீவிரவாதம் முதல்ல கூண்டோடு ஒழிய வேணும் அப்படிங்கிறதா உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.